ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இன்னைக்கு கிளாஸ்ல யூனிட் 9ல, அதாவது பழைய யூனிட் 9 தமிழக வளர்ச்சி நிர்வாகம். சோ இதுல இருந்து ஒரு 25 கொஸ்டின் பா. அந்த 25 கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது? இந்த கொஸ்டினை அடிப்படையாக கொண்டுதான் நிறைய கேள்விகள் வரக்கூடிய குரூப் 4ல கேட்க போறாங்க. சோ இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலி தான். சோ நிறைய தகவல் சொல்ல போறேன். ஒவ்வொரு கேள்விக்கும் 360 டிகிரி கோணத்துல தகவல்கள் உங்களுக்கு வரப்போகுது. ஒவ்வொரு ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத சேர்த்து சொல்ல போறேன். ரைட், சரி பாருங்க. தமிழக வளர்ச்சி நிர்வாகம் முதல் கேள்வி. இந்த கேள்வி பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட், தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஃப்ரீ எஜுகேஷன் அட் செகண்டரி லெவல். அதாவது முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க, இடைநிலை அளவில் இலவச கல்வின்னு கொடுத்திருக்காங்களா? இது ரைட்டு தான். 1964-65ல கோத்தாரி கமிஷன் இருக்கும். சோ இவங்க தான் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அதுவும் அப் டு 14 இயர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இலவச கல்வி செகண்டரி லெவல்ல இடைநிலை அளவில் கொடுத்தாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இங்க காந்திகிராம் இன்ஸ்டிடியூட் பத்தி கொடுத்திருக்காங்க. காந்திகிராம் பல்கலைக்கழகம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1968 கொடுத்திருக்காங்க. இல்ல, தப்பு. அது 56லயே ஆரம்பிச்சிட்டாங்க. காந்திகிராம் பல்கலைக்கழகம் 56ல் ஆரம்பிக்கப்பட்டது. அது டீம்டு யூனிவர்சிட்டியா மாறினது 1976ல. அப்புறம் எப்படி இது இருக்கும்? தப்பு இல்ல. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறானதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப 1968 காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது தவறு. ஓகே, 56லயே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியா 1976ல் நடந்திருக்கு. ரைட், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வி. இப்ப தொலைதூர கல்வி அப்படிங்கிறது 1971. ஆனா ஆமா, 71. இது 1970களே ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆரம்பிச்ச வெகு சில மாநிலங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது தமிழ்நாடும் ஆந்திராவும் தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாத்துக்குமான எஜுகேஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது கொண்டு வந்தாங்க. ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா இயர்லி 70s and 80sல ஆரம்பிச்சாங்க. அடுத்தது 1982 நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், அதாவது சத்துணவு திட்டம். இதுவும் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த திட்டம். 1982ங்கிறது சரியானதுதான். ஸோ மதிய உணவு திட்டத்தை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா சத்துணவு திட்டமா மாத்திருக்கிறாங்க பள்ளி குழந்தைகளுக்கு. ரைட்டா? இப்ப எத்தனை தகவல் கிடைச்சிருக்கு? ஓகே, நான் சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே இவ்வளவு தகவல். ரைட், இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்க, அக்கார்டிங் டு த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கீழ்காணும் கூற்றுகள்ல 3 கூற்று இருக்கு. 1964 இந்திய அரசு டாக்டர் டிஎஸ் கோத்தாரி தலைமையில் ஒரு கல்வி குழுவை நியமித்தது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு கல்வி குழு அப்படின்னு சொல்றது கோத்தாரி கமிஷன். அவங்க தான் 1964 to 65ல கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. செகண்டரி லெவல்ல நம்ம தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ இப்ப அதை பேஸ் பண்ணியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரைட்டு தான். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்களா, அதுக்கு சேர்மனா இருந்தவர் தான் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. இது கோத்தாரி குழு அப்படின்னே சொல்லுவாங்க. ரைட், கோத்தாரி கல்வி குழு 1964 to 66 வரைக்கும் இருந்துச்சு. 64ல இது கொண்டு வந்தாங்க. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 14 வயசு வரைக்கும். எஸ், கரெக்ட் தான். ஆர்டிகிள் 45 படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிகிள் 45, அந்த ஆர்டிகல் 45ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. நீங்க பாலிட்டி நம்மளுடைய ஆர்டிகல் வீடியோ பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப் டு 14 இயர்ஸ்னு இருக்கும். ஸோ இதை கோத்தாரி குழு முன் வச்சு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ரைட். ஸோ அடுத்தது 10, 12 + 3. ஓகேங்களா? அதாவது 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட், அதன் பிறகு பாத்தீங்கன்னா 3 வருடம் டிகிரி. ஸோ அப்ப இதுவும் கோத்தாரி குழு தான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா ஆமாம். எஸ், கரெக்ட். 10 years schooling, 2 years higher secondary, 3 years university or college. So இதுவும் கோத்தாரி கமிஷன் தான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதுதான் நேஷனல் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த 10+2+3 அப்படிங்கிறது நேஷனல் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர். ரைட், புரியுதா? தேசிய கல்வி கட்டமைப்பு இந்தியாவில் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரைட்டு தான். ஸோ ஆல் கரெக்ட். அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி போலாமா? மூணாவது கேள்வி பாருங்க, இது ரொம்ப ஈஸியானது, எல்லாருமே சொல்லிடுவீங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க பாருங்க, இதுக்கான ஆன்சர் எவ்ரிவன் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட், மூணாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். என்னன்னு பாத்திரலாம். 1 லட்சம் ரூபாய் கல்விக்காக கொடுக்குறாங்க.
இப்ப இது வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா கிழக்கிந்திய கம்பெனி. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1,00,000 ரூபா வந்து பாத்தீங்கன்னா கல்விக்காக, கல்வி மேம்பாட்டு ப்ரமோஷன் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. ஸோ 1973 வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்விக்காக எல்லாம் அப்படிலாம் ஒரு ஐடியாவுமே கிடையவே கிடையாது. 1793 வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பட்டய சட்டத்தை, அதாவது சார்ட்டர் ஆக்டை வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அப்ப இந்த 1793ங்கிறது 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ். இதுதான் ஆன்சர்னு சொல்லியாச்சு. பில இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டெப் பை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ப்ரொமோட் எஜுகேஷன் 1 lakh crore வந்து வருஷத்துக்கு கொடுக்கறதா இருந்துச்சு. சரி, அப்ப இந்த ஆப்ஷன் சி பாருங்க. இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா எஜுகேஷன் ஃபண்ட் பத்தி எல்லாம் பேசல, நிர்வாக சீர்திருத்தத்தை பத்தி பேசியிருப்பாங்க. 1853 தான் பட்டய சட்டத்துல கடைசி. இதுல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி பேசியிருப்பாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் இதை பத்தி தான் பேசியிருப்பாங்களே தவிர்த்து 1 lakh பத்தி பேசல. ரைட். சோ 4 தகவல் தெரிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க? ஓகே, பாஸ் பட்டன் நமக்கிட்ட ஆன்சர் பண்ணுங்க. இந்த கேள்வி எத்தனை பேர் சரியா வந்து ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். 4வது கேள்வி. 4வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. என்ன இருக்கும்? அதாவது தரங்கம்பாடியில வந்து 20க்கு மேற்பட்ட 20 ஃப்ரீ ஸ்கூல்ஸ் இன் தரங்கம்பாடி 1812 யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படிங்கிறது. தரங்கம்பாடின்னு வந்துட்டாலே நமக்கு ஜீன் பால்கு அவர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா அவர் ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப யார் ஆன்சர் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏ. 1812ல டாக்டர் சி.எஸ். ஜான் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு 20 ப்ரீ ரீடிங் ஸ்கூல் டிராங்குபார்ல ஓபன் பண்றாரு. இது ஓபன் பண்ணதை தொடர்ந்துதான் போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சு இவங்க எல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இந்த கல்விக்குழுவை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றாங்க. ஸோ 20 ரீடிங் ஸ்கூல் அப்படிங்கிறது தரங்கம்பாடியில ரொம்ப பெரிய விஷயம். ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கீழே கொண்டு வர்றாங்க. இந்த எஜுகேஷன் மோஸ்ட்லி எப்படின்னு கேட்டா இந்திய ஆசிரியர்கள் லோக்கல் லாங்குவேஜ்ல, இப்ப தரங்கம்பாடின்னு சொல்லும்போது தமிழ் மொழியில கத்துக் கொடுத்தாங்க. ஸோ டிராங்குபார் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் மிஷனரிஸ் எஜுகேஷன்ஸ் நிறைய இருந்த ஒரு இடம். அதே மாதிரி ஜீகன் பால்கு அப்படின்னு சொல்றாருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷனரி ஆரம்பிச்சு 1706 அப்பவே வந்து பாத்தீங்கன்னா மொத பிரிண்டிங் பிரஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ். ஸோ அப்ப ஐரோப்பிய மொழிகள் அல்லாது மொழி பிரிண்ட்ல அச்சுல ஏறின மொழி என்னன்னு கேட்டா நம்மளுடைய தமிழ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே நம்மளோட இந்தியன் லாங்குவேஜ் தமிழ் தான் வந்து போச்சு. ஸோ டாக்டர் சி.எஸ். ஜான் அப்படிங்கிறவர் வந்து ஃபார்மல் ஸ்கூல் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் ஏ. சரி, மற்றவங்க எல்லாம் வரமாட்டாங்கப்பா. சரிங்களா? ஒன்னும் பெரிய இது இல்லை. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு எதை பற்றி அறிக்கையை தயாரிக்க நியமித்தது? டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு அப்படின்னு சொல்றது 1948ல யூனிவர்சிட்டி எஜுகேஷன் பத்தி தான் பேசியிருக்கோம். பல்கலைக்கழக கல்வி, யூனிவர்சிட்டி எஜுகேஷனை பத்தி தான் பேசியிருக்கோம். அவங்க வந்து ஹையர் எஜுகேஷனை சம் ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. 1953ல தான் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிறதே கொண்டு வர்றாங்க. அகாடமிங்கிறது வந்து சுதந்திரமாக தன்னாட்சி அதிகாரம் பெற்று இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் ஆய்வு பண்றதுக்கான எல்லா விஷயங்களுமே வந்து அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து எலிமெண்டரி எஜுகேஷன். எலிமெண்டரி எஜுகேஷனுக்காக வந்த கமிஷன் எது அப்படின்னு கேட்டா கெஹர் கமிஷன். கெஹர் குழு 1953 கெஹர் குழு. ஸோ எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லும் போது 64 to 66க்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செகண்டரி அப்படின்னு சொல்லும் போது செகண்டரி எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலியார் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1952ல கொண்டு வந்திருப்பாங்க. முதலியார் கமிஷன், முதலியார் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க தான் வந்து இதை பத்தி பேசியிருப்பாங்க. எல்டர்ஸ் எஜுகேஷன் பத்தி ஏதாவது ஒரு கமிஷன் போட்டிருக்காங்களா? இல்ல. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, நாட் கமிஷன். ஓகே. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 5 கேள்வி முடிஞ்சிருக்கு. 6வது கேள்வி. பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமான வர்தா கல்வி திட்டத்தை 1937 உருவாக்கியவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். ஆன்சர் சொல்லிட்டேன். மகாத்மா காந்தியடிகள் மகாராஷ்டிராவில வர்தா அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்தோட பேர், அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது வர்தா கான்ஃபரன்ஸ் நடந்த இடம் வர்தா. இப்ப மதுரை கான்ஃபரன்ஸ் சொல்றாங்களா? அப்ப எங்க நடக்குது? மதுரையில் நடக்குது. அந்த மாதிரி வர்தா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வர்தா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. அந்த இடத்துல 1937 என்ன பேசியிருக்காங்கன்னா
தேசிய அளவில் ஒரு கல்வியை வந்து உருவாக்கணும், அதுவும் குழந்தைகளுக்காக உருவாக்கணும். 7ல இருந்து 14, நல்லா கவனிங்க, வருஷம் வந்து 7 ஏஜ்ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சரிங்களா? வர்தா ஸ்கீம் வந்து 7 to 14 ஏஜ் உட்பட்டவங்களுக்கு இலவச கட்டாய தேசிய கல்வி. இந்த தேசிய கல்வி எப்படின்னு கேட்டா தாய்மொழியிலேயே இருக்கணும். இவங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது தன்னாட்சி அதிகாரம் பெற வேண்டும், அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் இருக்கணும் எஜுகேஷன்ல. கேரக்டர் பில்டிங், சுய கட்டுப்பாடு வந்து பாத்தீங்கன்னா மேம்படணும். ஒவ்வொரு குழந்தைகளுடைய கேரக்டர் பில்ட் பண்ணணும். லேர்ன் எல்லாமே வந்து செய்முறை கல்வியாக தான் இருக்கணுமே தவிர்த்து அது வந்து ஜஸ்ட் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு நல்ல விஷயம் தான், ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும்னா, அந்த நுண் கலைகள் வச்சு இருக்கும், கிராஃப்ட் வச்சிருக்கும், ஸ்பின்னிங் மில்லு, வீவிங், அந்த ராட்டை சுத்துறது, விவசாயம் பண்றது, இதை பேஸ் பண்ணி இருக்கும். மேனுவல் ஒர்க் மூலியமாக இருந்தது, எல்லாமே தாய்மொழி கல்வியில தான் இருந்துச்சு, ரைட்? சோ ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜா கிருஷ்ணன் அவர்கள் வந்து யூனிவர்சிட்டி கமிஷன் வந்துருவாரு 1948. ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் பிரசிடண்டா இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. பட் ஆனா வந்து இந்த வர்தா ஸ்கீம்குள்ள வரமாட்டாரு, ரைட்? அடுத்த கேள்வி பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 7வது கேள்வி, ஹண்டர் கல்விக்குழு. ஹண்டர் கல்விக்குழு அப்படிங்கிறது எந்த வருஷத்தோட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங்னு சொல்லியிருக்கிறாங்க. 1835ல டிபி மெக்கலே கமிட்டி தான் வந்துச்சு, ஓகேங்களா? டிபி மெக்கலே கமிட்டி 1835, ரைட்? அடுத்தது பாருங்க, சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்லஸ் வுட்ஸ் எஜுகேஷன் ரிப்போர்ட் 1854 வந்துச்சு. 1854ல வுட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படிங்கிறது வந்துச்சு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாம நிறைய யூனிவர்சிட்டி, ஒரு 3 யூனிவர்சிட்டி 1857ல கொண்டு வந்தாங்க. அந்த புரட்சி நடந்துச்சுல, சிப்பாய் கழகம், அந்த டயத்திலேயே வந்திருக்கும். ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன், ஹண்டர் குழு வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளுக்கும் வரும், கல்வி குழுவுக்கும் வரும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹண்டர் குழு 1882. அப்ப ஆன்சர் பாருங்க 2431 இருக்கும். ஸோ அப்ப ஆன்சர் வந்து சி, ரைட்? புரிஞ்சா? ஒவ்வொரு கமிஷன் ஒவ்வொரு மாதிரி, ஓகேங்களா? ஸோ இப்ப மெக்கலே கமிஷன் அப்படின்னு சொல்லும் போது மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் சொல்லியிருப்பாரு. டிபி மெக்கலே வந்து மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன், இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணணும். ஓகே, ஸோ மெக்கலே வந்து சரியான இவர். அது என்னன்னு கேட்டா, அவங்க ரத்தத்தால இந்தியர்களா இருக்கலாம், ஆனா பழக்கத்தால அவங்க ஆங்கிலேயர் மாதிரியே நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட கலாச்சாரத்துக்குள்ளே, நம்மளுடைய பிளட்லயே வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும்னு அவர் நினைச்சிட்டாரு, ரைட்? அதுதான் வந்து மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் 1835. அடுத்தது பாருங்க, சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்றது, வுட்ஸ் டிஸ்பேட்ச்னே அதுக்கு வந்து பேரு. 1854ல வந்திருக்கும். மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி கொண்டு வந்திருப்பாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாரு. மெட்ராஸ் பல்கலைக்கழகம், நான் சொன்னேன்ல 2-3 பல்கலைக்கழகத்தோட அப்படின்னு சொன்னேன்ல, அப்ப மாடர்ன் யூனிவர்சிட்டி இந்தியாவில கொண்டு வந்திருப்பாரு. கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் 3மே வந்து 1857ல கொண்டு வரப்பட்டிருக்கும். ஹண்டர் குழு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷனுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. லோக்கல் பாடி இன்வால்மெண்டோட இது இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? இது வுட்ஸ் டிஸ்பேட்ச்க்கு அடுத்து வந்தது. ஆஃப்டர் வுட்ஸ், சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1882, ரைட்? சோ இந்த தகவல் போதும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கேன்ல, ஒரு லைக் கொடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எஜுகேஷன் வாஸ் தேர் இன் ஸ்டேட் லிஸ்ட் வென், எப்போது வரை கல்விக்குழு இல்லைன்னா கல்வி பட்டியல், கல்வி வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல்ல இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். 8வது கேள்வி ரொம்ப முக்கியப்பா. 8வது கேள்வி நிறைய தடவை கேட்க வாய்ப்புகள் உண்டு, ரைட்? ஆப்ஷன் டி, 1976 டிசம்பர் வரைக்கும். ஓகே, இப்போ ஒரிஜினலா வந்து கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல்ல தான் இருந்துச்சு, ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்புல. அத 42வது சட்ட திருத்தம், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992, இந்திரா காந்தி அம்மா இல்ல, 1976. அப்ப அதை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து கன்கரண்ட் லிஸ்ட்ல அதை வைக்கிறாங்க, ஓகேங்களா? இத நடைமுறைக்கு வந்தது எப்ப அப்படின்னு கேட்டா, அதாவது டிசம்பர் 1976 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நடைமுறை அதாவது ஸ்டேட் லிஸ்ட்லயே இருந்துச்சு. அதன் பிறகுதான் இத கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்தாங்க. நேஷனல் லெவல் எஜுகேஷன் பாலிசிஸ் எல்லாம் இதுக்கு அடுத்து தான் வந்திருக்கும். இந்த 76க்கு அப்புறம் தான் தேசிய அளவிலான கல்வி கொள்கைகள், இதெல்லாம் 1986 NEPன்னு சொல்றேன், அதை எழுதிக்கோங்க.
NEP-னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 86 2000 2020 2020 ஓகே, இந்த டயத்துல எல்லாம் வந்திருக்கும். ரைட், அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு ஸ்கீம் சம்பந்தமாக சமமான வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவு ஆகிய பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்ன? திட்டம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா? சோ அப்ப அதுல இந்த 9வது கேள்வி மிக முக்கியமானது. இந்த கேள்வியில பாருங்க, சமஹர் சிக்ஷா அபியான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பிளாக்ஷிப் ப்ரோக்ராம். இதுல ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, பள்ளியை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துறது, எல்லா குழந்தைகளுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுது. ஓகே, சோ அண்ட் மெஷர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஈக்விட்டபிள் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இது எல்லாமே இதுக்குள்ள இருந்துச்சு. சோ அப்ப இந்த இதுக்கான ஆன்சர், அதாவது இம்ப்ரூவ் ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இந்த மூணுமே எதுல வருதுன்னா ஆப்ஷன் ஏல தான் வருது. ஓகேங்களா, சோ அப்ப 9வது கேள்விக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீம் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப மிச்சம் 3 ஸ்கீம் என்னென்ன? இப்ப போஷான் அபியான் சொல்றாங்க. போஷான் அபியான் அப்படின்னா இதுல பேர்லயே இருக்கு, போஷாக்கு. ஓகேங்களா, சோ அப்ப போஷாக்கு அதை பத்தி சொல்ல வர்றாங்க. நியூட்ரிஷியஸ் அண்ட் ஹெல்த் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். ஓகேங்களா, ICDS இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து ப்ரீ ஸ்கூல் போங்க, பால்வாடி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்து உணவு கொடுக்குறது. இப்ப கூட நீங்க சத்து மாவு பாத்தீங்கன்னா அந்த பால்வாடி மையத்துல எல்லாம் கொடுப்பாங்க. பால்வாடி, PALனா குழந்தைங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் அப்படிங்கிறது இப்ப குரூப் 1ல கூட கேட்ட கொஸ்டின். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ICDS-க்கும் கேட்டிருந்தாங்க, அந்த ஆப்ஷன்ல இருந்துச்சு. பெண் குழந்தைகள் கல்விக்காகவும் பெண் குழந்தைகள் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கல்வியை வெளிக்கொண்டு வர்றதுக்காக இருந்ததுதான் இது. ஓகே, சோ இப்ப இந்த சமஹர் இந்த திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். சமஹர் சிக்ஷா, சிக்ஷானாலே ஸ்கூல்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுல சர்வ சிக்ஷா அபியான் SSA எலிமெண்டரி எஜுகேஷனுக்காகவும், RMSA அப்படிங்கிறது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் செகண்டரி எஜுகேஷனுக்காகவும், டீச்சர் எஜுகேஷனுக்காகவும், அதாவது டீச்சர் இன்ஸ்டிடியூட், டீச்சர் ட்ரைனிங் அந்த மாதிரி அதுக்காகவும் இருக்கு. ரைட், சோ இங்க மேல நீங்க பார்த்த 3 விஷயம், இம்ப்ரூவ் ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மெஷரிங் ஈக்விட்டபிள் லேர்னிங் அவுட்கம்ஸ், அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இனோவேஷன், டீச்சர் ட்ரைனிங், இதெல்லாமும் இந்த சமஹர் சிக்ஷாவுல இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 10வது கேள்வி. 10வது கேள்வி பாருங்க, இதுவும் வந்து மிக முக்கியமானது. கமிட்டி பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா, இந்த 2ல எது ரைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 2 ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி மட்டும் தான் ரைட் ஆன்சர், ஒன்லி ரைட். 2017ஆம் ஆண்டு HRD மினிஸ்ட்ரி, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரி மூலியம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம்னு சொல்லுவாங்க, அது மூலியமா தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. எஸ், கரெக்ட் தான். அதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டா திரு கஸ்தூரி ரங்கன். இங்க கமிட்டி பேர் கொடுக்கல, கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான ஒரு குழு அமைச்சாங்க. எப்ப? ஜூன் 2017. அவங்க ரிப்போர்ட் கொடுத்தது 2020 கிடையாது, மே மாசம் 2019. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா, சோ மே மாசம் 2019 அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதன் பிறகுதான் தேசிய கல்வி அப்படிங்கிறது, கல்வி கொள்கை என்பது உருவாக்கப்படுது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. கஸ்தூரி ரங்கன் என்பவர் முன்னாள் இஸ்ரோவுடைய தலைவர். இஸ்ரோ தலைவருக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம்? படிச்சிருக்காரு, அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டாங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அண்ணாமலை பல்கலைக்கழகம் உயர்கல்வி வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட் கொஸ்டின். 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் கேட்பாங்க, ஆந்திரா பல்கலைக்கழகம் கேட்பாங்க. வந்தது ஆந்திரா பல்கலைக்கழகம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 சிதம்பரம் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. திரு சிதம்பரம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர்ல தான் இந்த இது கொண்டு வர்றாங்க. சிதம்பரத்துல கொண்டு வர்றாங்க, சாரி சிதம்பரம் பேர்ல கொண்டு வர்றாங்க, மன்னிக்கணும், சிதம்பரம் நினைச்சேன். ஓகேங்களா, சிதம்பரத்துல கொண்டு வர்றாங்க. அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய நினைவா தான் கொண்டு வர்றாங்க.
தமிழ் மொழியில தான் இந்த இது ஃபர்ஸ்ட் வருது. ஸோ மொதல் பிரைவேட் இன்ஸ்டியூட்டே இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆரம்பிக்கப்படுது. 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆக்ட் 1928 எழுதிக்கோங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆக்ட் 1928. ஸோ அப்ப சட்டம்னு கேட்டா 28ல கொண்டு வர்றாங்க. ஓகேயா? ஸோ தமிழ்நாடோடைய ஆக்ட் 1929 கீழே ஃபர்ஸ்ட் வருது இது. ஸோ முதல் கல்லூரியாக இருக்கு. வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல கொண்டு வர்றாங்க. ஓகே. ஸோ இதன் பிறகுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஆக்ட் பாஸ் செஞ்சப்பட்டு யூனிவர்சிட்டியா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. தமிழ்நாடு பிரைவேட்டா இருந்துச்சு. தமிழ்நாடு அரசாங்கம் இதை எப்ப கையில எடுத்துக்கிறாங்க, இந்த பல்கலைக்கழகத்தை ஸ்டேட் யூனிவர்சிட்டியா மாத்துறாங்கன்னா 2013ல இது மாநில உடைமை ஆக்கப்படுது. அப்ப சரியான பதில் அப்படிங்கிறது 1929 அண்ணாமலை பல்கலைக்கழக சட்டம். பார்த்துக்கோங்க எந்த வருஷம் இந்த கல்லூரி யூனிவர்சிட்டி அமைக்கப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இரண்டாம் உலக போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்காக மிக முக்கியமான திட்டமாக 1944 தயாரிக்கப்பட்டது எது அப்படிங்கறதுதான் கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின் இது. இப்ப வேர்ல்டு வார் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஆரம்பிச்சது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. சார்ஜன்ட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, சார்ஜன்ட் ரிப்போர்ட் தான் இது கொண்டு வர்றாங்க. 12வது கேள்வி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சார்ஜன்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத சார்ஜன்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அவர் யார் வந்து அதை கொண்டு வர்றாரு அப்படின்னு கேட்டா சர் ஜான் சர்ஜன், அவரோட பேர் அது. சர் ஜான் சர்ஜன்ட் அவர் தான் இந்தியாவில் இந்த கல்விக்காக ஒரு இதை வந்து கொண்டு வர்றாரு. ஓகே, ஸோ அது அவரோட பேர்லயே வந்து சார்ஜன்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. வேவல்ஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து அடுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற ஒரு இடத்துல பார்த்துக்கலாம். அலெக்சாண்டர் அறிக்கை இதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ரைட். ஏன்னா இந்த கொஸ்டின் முக்கியம்ப்பா. இந்த கொஸ்டின் வந்து நீங்க என்ன சொல்ல, இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது, which education policy aim to transform a stable society into vibrant society with development? நிலையான சமுதாயத்தை மேம்பாட்டுடன் கூடிய துடிப்பான சமுதாயம் மாற்றுவதை நோக்கமாக கொண்ட கல்வி கொள்கை எது? கல்வி கொள்கை எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? 1986ல தேசிய கல்வி கொள்கை ஒண்ணு கிரியேட் பண்றாங்களா? சோ அதுதான் ஆன்சர். 1986 இஸ் த ஆன்சர். அப்பதான் NEP வருது. NEP வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 தான் கொண்டு வர்றாங்க. அதை கொஞ்சம் மாற்றம் பண்ணி 2020ல லைட்டா மாற்றம் பண்றாங்க. ஸோ அப்ப ப்ரொமோட்டிங் ஈக்குவாலிட்டி குவாலிட்டி அண்ட் அக்சஸ் டு எஜுகேஷன் அப்படிங்கறதா இவங்களுடைய எண்ணமே. சரி, அடுத்தது கீழ் காண்பனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப தக்ஷீலம் ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. தக்ஷீலம் அப்படிங்கிறது ஒரு பழமையான பல்கலைக்கழகம். பாகிஸ்தான்ல விக்ரமஷீலா, தக்ஷீலம் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? நாலந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருக்கக்கூடியது. ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே தப்பு தான். ஆனா அது வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட் கிடையாதா அப்படின்னா அப்படி இல்லை. அங்க ஆர்கியாலஜிக்கலும் இருக்கு. ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் பண்ணதுனாலதான் அந்த ஒரு பல்கலைக்கழகமே கிடைச்சிருக்கு. அப்ப இட்ஸ் an archaeological site அப்படிங்கிறதுல எந்தவித தப்பும் கிடையாது. ஸோ பாயிண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா, அதாவது பாயிண்ட் 1 சரியா தான் இருக்கு. சரி, இப்ப யுனெஸ்கோ கீழே அது எப்போ கொண்டு வந்தாங்க? பாகிஸ்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரசன்ட் பாகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யுனெஸ்கோ கீழே 1986ன்னு சொல்றாங்களே, அது தவறு. 1980லயே அது வந்துருச்சு. அப்ப இங்க கேட்டிருக்கிறது தவறானது கேட்டிருக்காங்க. சோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சி தான் சரியானது. மத்த பாருங்க, சாணக்கியர் இப்பல்கலைக்கழகத்தில் தங்கி அர்த்த சாஸ்திரத்தை தொகுத்தார். சரிதான். நீங்க தவறானது கேட்டிருக்காங்க, தவறானதை மட்டும் வச்சிருக்கோம். அடுத்தது, கல்வி வளர்ச்சிக்காக ஸ்ரீரங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஸ்ரீ அஹோபிலா மடத்தில் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியவர் யார்? ஸ்ரீ அஹோபில்லா மடம். ஸோ அது அங்க வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பங்களிப்பை வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீ ராமானுஜர் என்பதுதான் சிறந்த விடை. கரெக்டா, சரியான விடை.
ரைட். 12ஆம் நூற்றாண்டுல ஒரு தத்துவ ஞானியாகவும் சீர்திருத்தவாதியாகவும் அறியப்பட்டவர் தான் ஸ்ரீ ராமானுஜர். இவர் ஸ்ரீரங்கத்துல இன்னும் வரைக்கும் ஸ்ரீரங்கத்துல அவருடைய இது இருக்கு, ஜீவசமாதி இருக்கு. ராமானுஜர் பாருங்க. மத்தவங்க எல்லாம் வரமாட்டாங்க. மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்க யூனிக்கா இருக்கக்கூடியவங்க. வைகுண்ட சுவாமிகள், ஐயங்காளி, நாராயணகுரு எல்லாம் கேரளா மையமா வச்சு நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணுவாங்க. அது சொன்னா கொஞ்சம் இன்னும் லென்த்தா போயிடும், அடுத்ததுல பாத்துக்கலாம். சரிங்களா? இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அறியப்படும் அறிக்கை என்ன? மேக்னா கார்ட்டா அப்படின்னு எதை சொல்றாங்க? சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச். இதை பத்தி இப்பதான் பார்த்தோம், கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், ஃபுல் டீடைல் சொல்லியிருப்பேன். சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் தான் மகாசாசனம், மேக்னா கார்ட்டா ஆஃப் எஜுகேஷன். மத்தது பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். டிபி மெக்கல்லே சர்ஜன் ரிப்போர்ட்னாலும் பார்த்தோம், டிபி மெக்கல்லே பார்த்தோம், ஹண்டர் கமிஷன் பத்தியும் பார்த்தாச்சு. ஹண்டர் கமிஷன் ஃபார் எஜுகேஷன் பார்த்துருக்கோம், ஜாலியன் வாலாபாக் பார்க்கல. ஓகேங்களா? சரி, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய கல்வி வரலாற்றை எத்தனை கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது? எத்தனை கட்டங்களாக இது பிரிக்கப்படுதுன்னு கேட்டா 4 கட்டங்களாக பிரிக்கப்படுது. எழுதிக்கோங்க, கொஸ்டின் வரும், எத்தனை கட்டம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 3 ஃபேஸா 2 ஃபேஸா சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. இட்ஸ் பிகாஸ் 4 ஃபேஸா வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. என்னென்னு சொல்லவா? ஃபர்ஸ்ட் மெக்கல்லே காலம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இங்க 1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ப்ரீ மெக்கல்லே பீரியட். மெக்கல்லே யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மெக்கல்லே இது வந்து 1835 வரைக்கும், 1835 வரைக்கும் இது இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது மெக்கல்லே மினிட் வந்துடும். செகண்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா 35ல இருந்து 54 வரைக்கும். மினிட்ஸ் மட்டும் சொல்றேன், எழுதிக்கோங்க. மெக்கல்லே மினிட். ஓகேங்களா? அண்ட் ஆங்கிலிஸ்ட் ஓரியன்டலிஸ்ட் டிபேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் எஜுகேஷன் வேணுமா, என்ன வழி எஜுகேஷன் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஃபேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச். ஓகேங்களா? 1854 இருந்து 82 வரைக்கும் இருக்கும். ஃபோர்த் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது 4வது கட்டம் அப்படிங்கிறது 1882 முதல், ஏன்னா 82 இருந்து ஆரம்பிக்குது, 1947 சுதந்திரம் வரைக்கும். இத என்னன்னு சொல்லுவாங்கன்னா போஸ்ட் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹண்டர் குழுவுக்கு பிறகு ஹண்டர் கமிஷன் போட்டுருவோம். வெறும் ஹண்டர்னு போட்டா வேற ஏதாவது நினைச்சுக்க போறோம். அடுத்தது சோ அப்ப 4 அப்படிங்கிறது மிகச்சரியாக இருக்கா? சரி, இப்ப இதுல 18வது கேள்வி பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 18வது கேள்வி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. டச் வேர் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டு இன்ட்ரோடியூஸ் மாடர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா. டச் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா இல்ல ஆங்கிலேயர்கள் பண்ணாங்களா? யோசிங்க. டச் தான் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ டச் தான் பண்ணாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. ரைட். சோ டச் தான் பண்ணாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் பாருங்க. இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சாரி, கரெக்ட் இங்க தான் இன்கரெக்ட் இருக்கு. கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ரைட். அப்ப 3ல 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரான்சிஸ் சேவியர், a member of Society of Jesus, started a university in Kochi. இயேசு சங்கத்தின் உறுப்பினரான பிரான்சிஸ் சேவியர் கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது சரியா? கொச்சியில ஆரம்பிச்சாரா? ஜெஸ்யூட் அப்படின்னு ஒரு மிஷினரிப்பா. அது என்னன்னு கேட்டா பிரான்சிஸ் சேவியர் என்ன பண்றாரு, JESUIT அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ ஜெஸ்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி. இந்த மிஷினரி மூலியமா தான் எங்கெங்கெல்லாம் காலேஜ்னு பாத்துக்கோங்க. கோவா, கொச்சின், இங்கெல்லாம் காலேஜ், யூனிவர்சிட்டி, ஆக்சுவலா ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? அதுவும் குறிப்பா எங்கன்னு கேட்டா மேற்கு கடற்கரையோர பகுதியை பூரா கொண்டு வர்றாரு. பட் இருந்தாலும் இவர் வந்து கொச்சியில யூனிவர்சிட்டி எல்லாம் ஆரம்பிச்சாரா அப்படின்னு கேட்டா இல்ல. கொச்சியில யூனிவர்சிட்டி எல்லாம் பெருசா ஆரம்பிக்கவே இல்லை. ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே தப்பு தான். இவ்வளவுதும் பண்றாரு, பட் ஆனா நம்ம புக்ல எங்கேயோ யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சுதான் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலா வந்து இல்ல, இவரெல்லாம் எந்த இதுவும் ஆரம்பிக்கவே இல்லை.
16ஆம் நூற்றாண்டுல தான் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? சோ அதுவும் வெஸ்டர்ன் ஃபார்மேட்ல இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? சோ அப்ப பிரான்சிஸ் சேவியர் ஸ்டார்டட் ஜெஸ்யூட் அப்படிங்கிற ஒரு மிஷனரிஸ் ஆரம்பிச்சு கொச்சிலையும் கோவாலையும் காலேஜஸ் ஸ்கூல் தான் கொண்டு வராரு தவிர்த்து யூனிவர்சிட்டி கிடையாது. சோ அப்ப ரெண்டுமே தப்பு தான். அப்ப 1 and 2 both are incorrect. சில தரப்புகள்ல யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். பட் நான் தேடி பார்த்ததுல இல்ல. ஏன்னா புக்ல இருந்து வெளியே போய் பார்த்துட்டு வருவேன். ஸோ அதுல இல்ல. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து வடிவிலான அச்சுக்கூடத்தை அமைத்தவர் யார்? இப்ப இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா இந்த ஆப்ஷன் பாருங்களேன், எல்லாமே இந்த பேர் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு ஜஸ்ட் அப்படி ஒரு இதுல விட்டு பாருங்க. ஓகே, சரபோஜி 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்ப சரபோஜில தான் ஆன்சர் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இரண்டாம் சரபோஜி செர்போஜின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து எஜுகேஷன் சீர்திருத்தவாதின்னு சொல்லலாம், கல்வி சீர்திருத்தவாதின்னு சொல்லலாம். தஞ்சாவூர்ல மொத தேவனகிரி பிரஸ் ஆரம்பிச்சது இவர் தான். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி, இரண்டாம் சரபோஜி என்பதுதான் மிகச் சரியானது. ஓகேங்களா? சோ மத்தவங்க வரமாட்டாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. நீங்க இங்கிலீஷ்ல ஒரு தடவை பாத்துருங்கப்பா, அதுக்கப்புறம் தமிழ்ல. Who played a major role in introduction Western education in Madras? மெட்ராஸ் சென்னை மாகாணத்துல மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? மெட்ராஸ்லன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் மெட்ராஸ்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு? சர் தாமஸ் மன்ரோ. சர் தாமஸ் மன்ரோ. ஓகேங்களா? சோ இவர் தான் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் எஜுகேஷனை கொண்டு வந்தது. இப்ப நம்ம எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கான காரணம் யாருன்னு கேட்டா இவர் தான். அடுத்தது, செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் ஃபார்ம்டு இன் 1953 அண்டர் டேஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேங்களா? செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் யார் கீழே கொண்டு வந்தாங்க? முதலியார் கீழே, லக்ஷ்மண முதலியார் இவர் தலைமையில தான் இது கொண்டு வர்றாங்க. ரைட், 1953. சோ அந்த கமிஷனுக்கு பேரே முதலியார் கமிஷன். முதலியார் கமிஷன் பத்தி மொத சொன்னீங்கன்னா நீங்க அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா முதலியார் கமிஷன் அப்படிங்கறது சொல்லியிருப்பேன். இங்க இருக்கா முதலியார் கமிஷன்? ஓகே, சோ இப்ப கொஸ்டின் என்னது? 1953ன்னு சொல்லியிருப்பேன். நான் 52ன்னு கொடுத்திருக்கேனா? அமைக்கப்பட்டு 53ல தான் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா வருது அது. ஓகேங்களா? சோ 53 53ல யூஜிசி, அதுக்கு அப்புறம் தான் யூஜிசியா வந்திருக்கும். நிறைய மாற்றங்கள். ராதாகிருஷ்ணன் இவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்கப்பா. ரைட், அடுத்தது பாருங்க. இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளாக் போர்ட் ஸ்கீம். மேற்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடைய கல்விக் கொள்கை எதுன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்த கரும்பலகை திட்டம், முறையிலான கல்வி மூலம் கல்லாமையை ஒழிக்க தேசிய எழுத்தறிவு இயக்கம். இந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு எதுல வந்துச்சு? கோத்தாரி கல்வி குழு கிடையாது. ஃபர்ஸ்ட் நேஷனலைஸ் எஜுகேஷன் பாலிசி 68ன்னு கொடுத்துருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை 68ன்னு கொடுத்துருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை 86, தேசிய கல்விக் கொள்கை 1992. ஓகே, சோ இதுல ஆன்சர் என்ன? இப்ப பார்க்கலாமா? ஆன்சர் ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஏன்னா இதுல ஒரு சின்ன தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பாக்குறேன். சரி, இப்ப பாருங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கையில தான் சில விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? சோ இப்ப சம் ஃபேக்ட்ஸ் ரீசெக் பண்ணணும். நம்ம புக்ல இருக்கிறதை தாண்டி என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது 1986ல ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும் போது புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வருவார். நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாரு. 1986ல கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? 1986ல தான் இது ஃபர்ஸ்ட் வரும். அதுல வந்து விமன், எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதை பத்தி பேசியிருப்பாங்க. ரைட், ஸோ ராஜீவ்காந்தி அரசாங்கம் கொண்டு வருது. இவங்களுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னு கேட்டா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் டு ஆல், அனைவருக்கும் தரமான கல்வி. அப்ப தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் அரசாங்கம், ராஜீவ்காந்தி. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் கொண்டு வரும். பெண்கள், பட்டியலிடப்பட்ட மாணவர்கள், பழங்குடியின மாணவர்கள் எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்புகள் வேண்டும்.
அப்ப அந்த 1986 தேசிய கல்விக் கொள்கையுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆபரேஷன் பிளாக் போர்ட் கரும்பலகை திட்டம் 1987 to 88 அது கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா அந்த 86 கீழே இது கொண்டு வர்றாங்க, 86 கீழே 1 by 1 கொண்டு வர்றாங்க. 1987 88 இது கொண்டு வர்றாங்க. மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் MLL அதுவும் வந்து கொண்டு வர்றாங்க. மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்க. காமன் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் 10+2+3 இதுவும் வந்து அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது. ஒகேஷனலைசேஷன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஸோ ஈக்குவல் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஸோ அப்ப நல்லா கவனிங்க, 1986 வந்து பார்த்தோன்னா இவ்வளவு விஷயங்கள் கொண்டு வர்றாங்க. அண்ட் வித் செப்பரேட் டாய்லெட் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் தனித்தனியாக கழிவறை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க வேண்டும் பள்ளியில அப்படிங்கிறது இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஒரு பள்ளிக்கு மினிமம் 2 ஆசிரியர், ஈராசிரியர் பள்ளி என்பது வர வேண்டும். இதுவும் வந்து ஆபரேஷன் பிளாக் போர்டு கீழே வந்துடும். ரைட். டீச்சர் லேர்னிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது இங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது நேரடியாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 தான் வந்திருக்கும். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஆனால் புத்தகத்துல இதனுடைய ஆன்சர் 1992 எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு இருக்கும். நீங்க பாருங்க, புக்ல 1992 இருக்கும். இப்ப நான் இவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து கவர்மெண்டோடைய மெட்டீரியல்ல இருந்து எடுத்தது, கவர்மெண்ட் டேட்டால இருந்து எடுத்தது. ஆனா புக்ல இது கொஞ்சம் தப்பா போட்டிருக்காங்க, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதனாலதான் இவ்வளோ ஃபேக்ட் செக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, சரி. இப்ப 23வது கேள்வி. ஒரு நிமிஷம். 23வது கேள்வி, சென்னையில் தொலைக்காட்சி நிலையம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டுச்சு? தொலைக்காட்சி நிலையம் எப்போ ஆரம்பிக்கும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சன் டிவி தானே. இவங்க என்ன கேட்கறாங்க? தூர்தர்ஷனை கேட்கறாங்க. சரிங்களா? தொலைக்காட்சி நிலையம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? தூர்தர்ஷன் தான் இங்க கொஸ்டின். ரைட். எப்ப இருக்கலாம்? யாருக்கு தெரியும்? ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட் வேகமா கமெண்ட் பண்ணணும். ஆயிரத்தி 1975. இப்ப தூர்தர்ஷன் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் பாருங்க 25வதுல இருக்கும். 50 வருஷம் தாண்டி வந்துருச்சு. ஸோ அப்ப கொஸ்டின் கேட்பாங்களா? சென்னையில வந்து இந்த வருஷம் 50 இயர்ஸ் தாண்டிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப 25 வருஷம் சேர்த்தா 2000ல இருந்து 25 வருஷம் மொத்தம் 50 வருஷம் ஆயிடுச்சா? ஸோ அப்போ கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது கேள்வி வரக்கூடிய எக்ஸாம்ல அப்படியே பிரிண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஏன்னா 50 இயர்ஸ். அதனால சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நிறைய கேள்விகள் பார்க்குறோம், எல்லா இன்ஃபர்மேஷனையும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ தூர்தர்ஷன் கேந்திரா சென்னை 1975 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி ரேடியோ பிராட்காஸ்ட் பத்தி எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்தியாவில் அரசு 1936 முதல் முறையாக வானொலி ஒளிபரப்பை துவங்கியது. சரியா? சரிதான். 1936. ஏன்னா உஷா மேத்தா அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு தான். சுதந்திரத்துக்கு முன்னாடியே ரேடியோ வந்துருச்சு. ஓகே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிராட்காஸ்டிங் அப்படிங்கிறது கொண்டு வந்தது எப்ப? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிராட்காஸ்டிங் ஃபார் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு 1936 முதல் முறையாக ஒளிபரப்பு கருவிகளுடன் இந்திய ஒளிபரப்புத்துறை ஒளிபரப்பு பணியை துவங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படின்னா எஸ், கரெக்ட் தான். ஸோ அப்ப ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 போத் ரைட்டா தான் இருக்கு. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. 25வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் எந்த ஆண்டு பயிற்று மொழியாக தமிழ் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1970 என்பது சரியான விடை. 1970 தான் சொல்ல இந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே கொண்டு வர்றாங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் காலேஜ் போனாலே என்னதுன்னா இங்கிலீஷ்ல தான் படிக்கணும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் நடைமுறைக்கு வந்தது 72. 72ல தான் இது வருது. ஆனா நம்ம புக்கு படி பார்த்தா 1970 அப்படின்னு எழுதிக்கோங்க. பட் 72ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அது ரெக்கமெண்ட் பண்ணி ஹையர் எஜுகேஷன்ல வர்றது இதெல்லாம் வந்து 1972ல தான் ஃபுல் ஃபிளட்ஜா வருது. ரைட். இவ்வளவு தகவல்கள் பார்த்திருக்கீங்க. ஸோ ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 25 கொஸ்டின்ஸ் 25 கேள்வியை இவ்வளவு விரிவா வந்து பார்த்திருக்கீங்க, தகவல் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நோட் போட்டு எழுதிருந்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க வெற்றி அடைவது 100% உறுதி. ரைட், நோட்ஸ் போட்டு எழுதிட்டீங்களா? அடுத்த வகுப்புல பார்க்கலாமா? தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.